அனைவருக்கும் வணக்கம். சுவையான தக்காளி புதினா சட்னி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 5 பல்லு கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்துடலாம். தக்காளியும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை வாடெல்லாம் போகணும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு இப்போ ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் திப்பி இல்லாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட புதினா விழுதில் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளக்கி விட்டுடலாங்க. இந்த புதினா விழுது இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.